ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து ராகி பட்டர் குக்கீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம காய்கள் குக்கீஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். 200 கிராம்ஸ். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌன் சுகர் வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. நம்ம ஏன் குக்கீஸ்க்கு வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறோன்னா, குக்கீஸ் வந்து ஒரு ரிச்சான நல்ல கேரமலைஸ்டு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த குக்கீஸ் வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறோம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ண ப்ரௌன் சுகர் தனியாக எடுத்து வச்சுட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நம்ம ஃப்ளாரில் வந்து ராகி தான் இன்றைக்கி வச்சு பண்ண போகிறோம். ஸோ அந்த ராகி ஃப்ளார் வந்து 100லேருந்து 110 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. 100லேருந்து 110 கிராம்ஸில் இது எப்படி எடுத்துக்கணும்னா, நல்லா மொறுக்குன்னு குக்கீஸ் வேணும், நல்லா க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 கிராம்ஸ் 100 கிராமுக்கு மட்டும் ராகியும், பேலன்ஸ் 10க்கு வந்து மைதா எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராகி ஃப்ளார் மட்டுமே வந்து 110 கிராமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ரூம் டெம்பரேச்சர் பட்டர் வந்து நான் மில்க் மிக்ஸ்ட் எடுத்துருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம 70லேருந்து 75 கிராம் தான் பட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த குக்கிங் எல்லாம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பட்டர் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளில வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னா ரொம்ப அது சொதன்னு ஆகிடும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம பட்டர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அடிக்கடி வந்து அதை எடுத்து வச்சு திரும்பி உள்ளே வச்சு திரும்பி எடுத்து வச்சு நம்ம ஒரு அடிக்கடி நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வீணாக போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த பேக்கிங் பவுடர் நம்ம கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நான் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. நான் காட்டுறேன்னு. ஸோ அந்த கண்டிஷனில் தான் வந்து இந்த பட்டர் வந்து இருக்கணும். ரொம்ப அமுங்காமல் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சலிச்சு கூட எடுத்துக்கலாம். நான் ஹேண்ட் மிக்ஸர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டேன். பட்டர் வந்து இந்த கண்டிஷனில் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் இதுதான் வந்து கரெக்டான கண்டிஷன். இதில் தான் நீங்கள் வந்து ஹேண்ட் மிக்ஸர் யூஸ் பண்ணி நல்லா வந்து நீங்கள் பீட் பண்ணணும். கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கும். ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இதை பீட் பண்ணுறப்ப. ஸோ மெதுவாக இதை நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து வலிச்சு போட்டு திரும்பி பீட் பண்ணி திரும்பி அப்படின்னு சொல்லி ரிப்பீட் பண்ணி நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது பீட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு குக்கியில் வந்து அங்கங்கே சால்ட்டி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆஃப் டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்படி வேணாங்கிறப்ப நீங்கள் டைரெக்டாக பவுடர் சுகர் சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர் சேர்த்து நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அங்கங்கே வந்து அந்த சுகரே வந்து கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஒரு க்ரீம் மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் க்ரீம் மாதிரி நீங்கள் அந்த பட்டர் அண்ட் சுகரை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு கையால் இல்லை ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டோ வந்து கரெக்டாக ரெடி ஆகிட்டு அண்ட் இதுலேயே வந்து நம்ம ட்ரேவை ரெடி பண்ணிடலாம். ஸோ ட்ரேவுக்கு வந்து பார்ச்மெண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை பட்டர் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேயில் வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட்டு ஷீட் மட்டும் போட்டுட்டு நம்ம குக்கீஸை வந்து மேலே வைக்க போகிறது தான். ஸோ இதில் வந்து எதுவுமே நீங்கள் பிரச்சனை இருக்காது. அப்புறம் வந்து இந்த நடுவிலே வந்து நீங்கள் ஓடிஜியும் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும் பேக்கிங் மோடில்.
ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து இந்த டோவை வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் திரும்பி ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஜஸ்ட்டு கையால் வந்து நீங்கள் அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கோங்க லைட்டாக. இதுக்கப்புறமா வந்து நம்ம குக்கி ஷேப் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஷேப்ஸ் எடுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு கையால் வந்து உங்களுக்கு குக்கி ஷேப் எடுத்து காட்டுறேன். நீங்கள் குக்கி கட்டர் யூஸ் பண்ணலாம். லைக் வீட்டில் ஏதாவது டம்ளர், கிண்ணம் இருந்துச்சுன்னா ஸோ அதில் கூட நீங்கள் ஷேப் எடுக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம்னா ஷேப் வந்து நமக்கு எப்படி பிடிச்சதோ அது மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம தானே சாப்பிட்டுப்போம். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த குக்கீஸ் வந்து 9 குக்கீஸ் போல் வந்துச்சு. ஒரு குக்கியுமே வந்து 30லேருந்து 35 கிராம் வந்து வெயிட் இருக்கும். இதுக்கு மேலே வந்து வால்நட் ஆர் நட்ஸ், எனி நட்ஸ் உங்களுக்கு பிடிச்சது, அது கூட இல்லைன்னா சாக்லேட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது டெக்கரேஷன் ஐடியாலாம் உங்களோட சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை சேர்த்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம குக்கியை வந்து ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் வந்து 11லேருந்து 12 நிமிஷம், 15 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கணும். லைக் 11லேருந்து 12 நிமிஷம் மட்டும்தான் வந்து பேக் பண்ணி எடுக்கணும். அதே 180 டிகிரி செல்சியஸில். நான் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் வந்து விழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இஞ்சி இடிப்பாங்கள்ல, ஸோ அந்த இதை வச்சு தான் அந்த இது இப்போ லைட்டாக கொஞ்சம் உள்ளே தள்ளி விடுறேன். நீங்களும் இந்த மாதிரி நட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப வந்து விழுகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கிண்ணமோ தட்டோ சம்திங் ஏதோ டம்ளரோ வச்சு கூட நீங்கள் உள்ளே மெதுவாக அமுக்கி விடுங்க. ரொம்ப ஹார்டாக பண்ணிடாதீங்க. ஸோ குக்கீஸ் வந்து ரெடி ஆகிட்ருக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூடான பட்டர் குக்கீஸ் ரெடி. சூடாக இருக்கிறப்ப வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வேகலையோ நினச்சிட்டு திரும்பி உள்ளே வச்சிடாதீங்க. அண்டு சூடாக இருக்கிறப்ப குக்கீஸ் வந்து சாஃப்டாக தான் இருக்கும். அது மெதுவாக ஆறினோன்னு தான் அந்த க்ரன்ச்சினஸ் அதுக்கு வரும். அப்புறம் அந்த குக்கீஸ்க்கு அடியில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கும். அதுதான் வந்து கரெக்டாக பேக் ஆகிட்டுன்னு அர்த்தம். ரொம்ப பிளாக்காகவும் அது மாறக்கூடாது. அது இந்த கலர் வந்து ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லைட்டாக நடுவில் சம்திங் மாவு மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பி 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து நல்ல ஒரு ஏர் டைட் பாட்டிலில் வந்து நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் லாங் டேஸ்க்கு என்ஜாய் பண்ணலாம். நல்ல க்ரன்ச்சியான அதே டைம் நல்ல சாஃப்டியான ராகி குக்கீஸ் ரெடி. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு கமெண்ட் பண்ண டியர் சப்ஸ்கிரைபர், உங்களுக்கு ரொம்பவே நன்றி இந்த டைத்தில். ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.